மழையும் பாராமல் வந்து வேலை செஞ்சு கொண்டே இருக்காங்க. வந்துட்டு இவ்விடத்தில் கிடந்த அந்த புட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட எஸ்கேபி சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். எங்களோட அத்தானாக்கள்கிட்ட வேலைக்காரர் அப்புறம் வந்துட்டு எங்களோட பெயிண்ட் அடிக்கிற அண்ணாக்கள் எல்லோரும் சேர்ந்து தான் வந்துட்டு அந்த ஒரு வேலையை நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கோம். சுபாதண்ணா, நீங்கள் எந்த மட்டில் வந்து இந்த கார் பார்க்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? இப்போ குட்டி என்ன இந்த சரங்கால்ட்டினா சரி, அவர் வந்து வேலை தொடங்கிடுவார். மற்ற ஆளை இப்போ அஞ்சு இவ்வளோ நான் கொத்தி கொண்டு தான் இப்போ வீடியோ கால் அப்புறம் தான் பண்ணி கொடுத்து பார்த்தியா. அவங்க ஆக்கள் சும்மா பார்க்கப்படி ஆக்கள் விவசாயிகளப்பா. ஆனால் புதினம் என்னென்னா ஒரு மாரியாளம் மாதிரி மழை உண்டப்பா. ஆனால் என்னதான் நீங்கள் மண்ணை போட்டாலும் இந்த குப்பை அரியால் கிண்ட ஒரு ஆள் இல்லாட்டி இந்த வேலை ஓடாது. ஆள் எப்படி எடுக்கண்டு வேறு ஆள் குவைத்தில் குப்பாரி கோர்ஸ் முடிச்சடா. ஓ இவ்வளோ கிளீனாக போச்சு பாத்தியே. ஆனால் மண்டில் விட்டுறா அப்புறம் சும்மா என்ன கேட்கும் மண் மண்ணுக்கெல்லாம் விட்டுறா சரியாக இருச்சல். இப்போ அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நாய்க்கினி. மக்களை மன்னிக்கணும். இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மைக்கும் வந்து நாங்கள் வெளியில் போகையில் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான மழை. என்ன சொல்கிறது, மாரி காலம் மாதிரிக்கு மறுபடியுமாக வந்துட்டு ஒரு ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரிக்கு வந்துட்டு சரியான மழை. அப்போ இன்றைக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்போ மேலே வந்து எங்களோட வீடு தொடங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. சொல்லுவாங்க வந்து முதல் அதாவது 1 வருஷத்துக்குள்ளே குடிபெறணும், அப்படி இல்லாட்டி 3 வருஷத்துக்குள்ளே குடிபெறணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ எங்கிட்ட 2 வருஷம் மண்டிக்குள்ளே இப்போ 3ஆவது வருஷம் நடந்து கொண்டிருக்குது. அப்போ இந்த வருஷம் வந்துட்டு குடிபெறணும். அப்போ நாங்கள் வேதக்காரராக இருக்கிறதால வந்துட்டு இதுகள் ஒன்றும் பார்க்கறது இல்லை. இருந்தாலும் வந்துட்டு என்ன சொல்கிறது, டூ லேட் ஆகாமல் வந்துட்டு குடிபெறணும் அப்படின்றது வந்துட்டு எங்களுடைய ஒரு விருப்பம். அப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்குது. அப்போ இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெயிண்ட் அடிக்கிற அண்ணாக்கள் வந்தவே, அதேமாதிரி மேலுக்கு ரெயிலிங் செய்கிற அண்ணாக்கள் வந்தவே, அதேமாதிரி ஜிப்சம் கார் வந்தவங்க, வயரிங் கார் வந்தவங்க, கண்ணாடி கார் வந்தவங்க, எல்லோரும் வந்தவங்க. ஆனால் எல்லாத்த வேலையும் வந்துட்டு குழப்புற மாதிரிக்கு வந்துட்டு மழை பெய்ய தொடங்கிது. அப்போ மழை பெய்ய தொடங்கினா மேலுக்கு ரெயிலிங்குக்கு பெயிண்ட் அடிக்க வந்தவங்க அவங்க செய்யலாது. அதேமாதிரி சிவருக்கு பெயிண்ட் அடிக்க வந்தவை அவையும் செய்யலாது. வந்து வயரிங்காரன்னே ஒரு சின்ன வேலை அவர் வந்துட்டு முடிச்சுட்டு போயிட்டார். அப்போ வந்துட்டு எல்லாருமே வந்து முக்கியமாக மாவுள்காரனே அப்போ அவரும் வந்துட்டு விட்டுட்டு போயிட்டார். அப்போ இந்த ரெயிலிங் செய்ய வந்தாங்களும் பெயிண்டிங் செய்ய வந்தாங்களும் என்ன செய்கிற மாதிரி யோசிக்கையும் வந்துட்டு இங்கால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே அதாவது வீட்டுண்ட இடப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெட்டி அளவில் ஒரு கஞ்சல் குப்பை மாதிரி வந்து இருந்தது. அந்த ஜிப்சம் எல்லாம் வெட்டி போட்டு பெட்டி ஒரு மேடு மாதிரி இருந்தது. அப்போ எங்களுக்கு இந்த சைட் தான் வந்து பார்க்கிங் வரப்போகுது. அப்போ நாங்கள் வந்துட்டு டக்குன்னு பிளான் பண்ணோம், சரி இந்த பக்கத்தை வந்துட்டு ஒதுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ண டைமில் வந்து எங்களோட அத்தானாக்கள் அவையிலும் வந்துட்டு என்ன செய்கிறது. அப்போ நாங்கள் விளக்கிடட்டோண்ட அப்போ நான் சும்மா பெம்பலா சொன்னேன், நில்லுங்க ஒன்று எல்லோரும் செஞ்சுட்டு போவோம்னு சொல்லி சரி என்று சொல்லி போட்டு அவை நின்றவை. அதே மாதிரி பெயிண்டிங்கார அண்ணாக்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சரி நாங்களுமே நின்று அதை செஞ்சு தந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நின்றவை. உண்மையிலே வந்து வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேலைக்காரர் வந்து ஒரு நாளும் இப்படி ஒரு ஹெல்ப் வந்துட்டு செஞ்சு கொடுக்க மாட்டேன். அப்போ இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட 3 மணிக்கிட்டே ஆகுது. இது வரைக்கும் வந்து காலையில் லெவலுக்கிட்டவங்க மழையும் பாராமல் வந்துட்டு வேலை செஞ்சு கொண்டே இருக்காங்க. வந்துட்டு இவ்விடத்தில் கிடந்த அந்த புட்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட எஸ்கேபி சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அப்படியே வந்து டோட்டலாக நாங்கள் அள்ளி வந்து அப்படியே ஒரு வாகனத்தை பிடிச்சி வந்துட்டு அந்த குப்பை கொட்டுற இடத்துக்கு வந்துட்டு ஏற்றி விட்டுட்டோம். அதே மாதிரி இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு பார்க்கிங் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இப்போ எல்லாம் ரெடியாக ஆகி கொண்டு இருக்குது. உண்மைக்குமே பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் தெரியும் வந்து எங்களோட அத்தானாக்கள்கிட்ட வேலைக்காரர் அப்புறம் வந்துட்டு எங்களோட பெயிண்ட் அடிக்கிற அண்ணாக்கள் எல்லோரும் சேர்ந்து தான் வந்துட்டு அந்த ஒரு வேலையை நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கோம். அப்போ இன்றைய தினம் நாங்கள் பிளான் பண்ணது வந்து எங்களோட வளலா எங்கள்கிட்ட போவோம் என்று சொல்லி வந்துட்டு பிளான் பண்ணாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, மழையால் வந்துட்டு போக முடியல. அப்போ நீங்கள் கேட்கலாம் மழையாண்டா என்ன ஹார்லானே போகிறது போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிருப்போம், இல்லைன்னு சொல்லி இல்லை. இருந்தாலும் வந்து அவங்க தங்களோட வேலையை நிப்பாட்டி வந்துட்டு எங்களுக்கு ஒரு உதவியாக வந்துட்டு வேலை செய்யக்குள்ள அப்போ நாங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு விட்டுட்டு போயக்குள்ள அது அழகில்லை. உண்மைக்கும் வந்துட்டு அவங்களோட கண்ட்ராக்ட்ன்றதே வந்துட்டு வேறு. இருந்தாலும் வந்துட்டு எங்களுக்காண்டி இந்த ஒரு வேலையை வந்துட்டு செஞ்சு தராங்க. அப்போ நாங்களும் நின்று ஒரு ஊக்கப்படுத்தி இதை வந்துட்டு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ நாங்களுமே நின்று சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்போ இன்றைய தினம் மட்டும் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட வ்ளாக் சேனல்லையும் வந்துட்டு
இந்த வீட்டு வேலை சம்மந்தமான ஒரு அப்டேட் ஒன்றை கொடுத்துடும் அப்படின்ற கிடையாது. அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம வளமையாக போகிற ஹெல்ப்பிங் ஒன்றை போட தவறினாலுமே இன்றைய தினம் வீடியோ பதிவிடாமல் விடுறதுக்கு பதிலாக இப்படி ஒன்றை வந்துட்டு நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம் தவிர்க்க முடியாத காரணத்தால் அப்படின்றக்காண்டி வந்துட்டு இப்போ இதை நாங்கள் கவர் பண்ண போகிறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஏரியா வந்து ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிட்டுது அப்படின்ட்டே சொல்லலாம். இங்கே பாருங்கள், இந்த இடம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான புட்டி ஒரு கஞ்சலாக இருந்தது. இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ளட் ஆகிட்டுது. இந்த ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி அங்கே இருந்த மண் புட்டியெல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த இதில் வந்துட்டு அந்த மண் எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டு அதே மாதிரி அங்கே அதுக்குள்ளே இருந்த அந்த சின்ன சின்ன கல்லுன்னு சொல்லல, இங்கே பெரிய பெரிய கான்கிரீட் கல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே இதில் பெரிய ஒரு கற்கும்பல் உண்டு. அப்போ இதெல்லாமே வந்து அதுக்குள்ளே தான் கிடந்தது. அப்போ எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கொண்டு வந்து இதில் போட்டு அதே நேரம் இதில் கிடந்த கஞ்சல் எல்லாமே எடுத்துக்கொண்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம டிராக்டர் ஒன்றில் போட்டு வந்துட்டு இப்போ ஏற்றியும் விட்டுட்டோம். ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆக்கள் வேலை செஞ்சு கொண்டே நிற்கணும். இந்த ஏரியா வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆயிரும். அப்போ க்ளீன் ஆகினா எங்களோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு அப்படியே வந்துட்டு கான்க்ரீட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைட் வந்துட்டு எங்களுக்கு ஒரு பார்க்கிங் ஏரியா மாதிரி நாங்கள் வெல்டிங்கில் வந்துட்டு அடிக்க போகிறோம். ஸோ அதுதான் பிளான் வந்து அதை வந்து எங்களோட அத்தான் தான் வந்துட்டு செய்வார். இப்போ அது சம்மந்தமாக எங்களோட அக்னி வந்து அத்தானோட கலந்துரையாடுவார். சுபாதண்ணா, நீங்கள் எந்த மட்டில் வந்து இந்த கார் பார்க்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? குட்டியான அந்த பெயிண்டிங் வேலை முடியத்தான் ஸ்டார்ட் பண்ணலாம். வேண்டாம் கார் பார்க்கிங் அந்த கூரை வரைக்கும் வேறு அந்த சாரம் போடல. இந்த சாரம் போட சாரம் அவ்வளோ பெரிய சாரம் அவர் கட்டுறது. கூரை போட்டோம்னா அவர் சாரம் போட இல்லாதபடியால் அவற்றை வேலை முடிஞ்சோன்னு நாங்கள் கூரையை போட்டு அதாவது அவர் வேலை முடிஞ்சோன்னா புட்டி வச்சு பெயிண்ட் அடித்த பிறகு அப்போ கூட கனால் செல்ல போகுது. இல்லை அவர் இப்போ பாருங்க, அவர் எப்போ தொடங்க போகிறாங்க வேலை? அவர் அங்கால 3 நாளில் முடிச்சுட்டு இருந்தாலும் அப்படி. அதாவது அங்கே என்ன 2 கோட் பெயிண்ட் ஏற்ற போகிறோம் இல்லை, ஒரு கோட் பெயிண்ட் இல்லை மேலுக்கு ஏற்றிருமாள் 2 கோட். அவரை கேள் என்னது மேலே சப்போர்ட்டிங்க நாங்கள் ஃபிட் பண்ணிட்டு மேலே நாங்கள் ஃபைனலாக 2 கோட்டும் அடிச்சிடுவோம். இந்த கீழே ஒரு பீம் பேர் தானே, இது கீழே ஒரு கோட்டோட தான் நிற்கும். அதாவது கடைசியில் வந்து கீழே வந்து ஏனெண்டா அந்த கீழ் வேலையில் செய்யக்குள்ள கட்டாயம் மண்ணுகளை ஊற்றியில் பறந்து டஸ்ட் ஆக மாட்டான். அதால கீழ் கோட்டை வந்துட்டு டொப் கோட் அடிக்காம விட்டுட்டு எட்டக்கூடிய ஸ்பேஸுக்கு அவர் அப்படியே டொப் கோட் அடிக்காம விட்டுட்டு மேலுக்கு ஃபுல்லாக டொப் கோட் ஏற்றி விடுவார். முடியும் அது முடிய இவர் செய்த அப்புறம் இப்போ எல்லாம் சுற்றி வேற திரும்பி இப்போ குட்டியன்னு இந்த சாரங்கால்ட்டினா சரி அவர் வந்து வேலை தொடங்கிடுவார். இல்லை அது ரெண்டும் சொல்றடா, அதையும் சாரம்ன்றது இதையும் சாரம்ன்றது. அதே நேரம் இந்த மாலையில் ஒன்று கட்டுவாங்க, அந்த பூவில் கட்டுறது உண்டு, அது சரமன்றது. அது சரமன்றது சப்போர்ட்டிங் சொல்றேன். அவ்வளோ டைட் ஆகிற கட்டி அது இப்போ இது நாளைக்கு கரெக்ட் இங்கே ஃபிட் பண்ணிடலாம்னு சொன்னா. வணக்கம், என்ன யோசிச்சு நினைக்கிறீங்க? அதனால வந்து எங்களுடைய ஜிப்சம் வேலைக்காரர்கள் தடப்படாது வேலையெல்லாம் வந்து. ஆனால் உண்மையிலே அந்த ஜிப்சம் வேலைக்காரர் ஆக்களும் படியும் வேலையும் படியும் உண்மை காதை ஓடி ஓடி சொல்லும் சோக்கான ஆத வேண்டும். அப்போ உண்மையிலே வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்லுவோம். இந்த இடம் இன்றைக்கு உண்மையிலேயே ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிட்டுது. மற்றது க்ளீன் ஆகினா வந்து உங்களுக்குமே அந்த சாரம் போடுறதுக்கு ஈஸி என்ன, அதுதான் வேலைக்கு சோமட்டது. இனி நாங்கள் உங்களோட சாரத்தில் அப்படியே நீங்கள் கலட்டி விட்டீங்கன்னு சொன்னால் இல்லை நாங்களும் அப்படியே கான்கிரீட்டை போட்டுட்டு பார்க்கிங் அது போல் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ இவைக்கும் வந்துட்டு வேலை டக்காண்டு ஓடின மாதிரி இருக்கும், உங்களுக்கும் வேலை ஓடின மாதிரி இருக்கும் வந்துட்டு. மற்ற ஆளை பறிஞ்சு இவ்வளோ நான் கொத்தி கொண்டு தான் இப்போ வீடியோ கால் அப்புறம் தான் பண்ணி கொடுத்து பார்த்தியா கூட ஏன்னா கொத்து சரி வேற. அது அந்த மம்பட்டி பிடிக்கிறத காட்டிக்கலாம் நாம்பி பெண்டா மழை பெஞ்சே பாருங்க எவ்வளோ இருக்கமாக இருக்கண்டே. உண்மையிலேயே நாளை பொறுத்தவரை நாங்கள் வந்து நிறைய வேலையை வந்து வீட்டில் வந்து முடிக்கணும்னா இருந்தது. என்ன சொல்கிற வேலைக்காரர்கள் சப்போர்ட் பண்ணாலும் இந்த மழை வந்து எங்களுக்கு சப்போர்ட் ஆனால் உண்டு மழை குழப்பினாலும் இந்த ஒரு பெரிய வேலை ஒதுங்கிறேன் அப்படின்னு இல்லாட்டி இது பெரிய வேலை செய்யலாம். நார்மலாக வேலை பெயிண்டிங் வேலை சொல்கிறேன், பெயிண்டிங் வேலை அப்புறம் உங்களோட வேலை அதை சொல்கிறேன் நான் மெயினாக. ஒரு டிராக்டர் போயிட்டு அப்போ இனி நாளைக்கு வேலையில் தான் ஞாயிறு தானே மண்டே தானே என்ன? அது சரியா நல்லால உண்டு. நீங்கள் 3 பேர் வந்தேன், 5 பேர் வந்திருந்தா ஆக முன்பீடு உடைக்கிறேன்னா இன்னொரு 10-15 நாள் போக அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம்.
வேலையை பதிச்சு முடிச்சு ஏதாவது ஒரு ரூம் 2 ரூம் வெளியாகி முடிக்கத்தான் அந்த வீட்டில் கை வைக்கணும். அது வந்து ஒரு நாள் வேலை எங்களுக்கு ரூம் மட்டும் தேவையில்லை தான். இப்போ நான் இருக்கிற ரூம் இதுக்குள்ள இருக்கிறத விட கவலை தான்டா. நமக்கு தேவையில்லை இல்லை சொல்லணும். இந்த அம்மா அப்பாவுக்கு சொல்லணும். அவைக்கு அங்கே கிச்சன் இருக்குதாடா. அது கூட தேவை இல்லை அதை வச்சு கொண்டு இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கா இதில் இருக்கிறண்டா பால் காய்ச்சி விடணும். ஆர் அதை காய்ச்சி விடுறாங்க. பாதி படம் பச்சி போது தான் பால் காய்ச்சி. இல்லை இதுக்குள்ள நாங்கள் சமைக்க போகிறோம் இல்லை தானே, சும்மா இப்போ வேளாறு வந்து தங்குறீங்களே அதே மாதிரி நாங்களும் தங்க போகிறோம். நாங்களும் வேலை பால் காய்ச்சல வந்து படம் வச்சு சமைக்கிறதா. வீட்டுக்கு எப்படி காய்ச்சி வேண்டியானுங்க காய்ச்சி போட்டியல பால். பால் சட்டியோட ஆடு. அப்ப உங்களோட வீட்டுக்கெல்லாம் என்ன சாரம் கால்ட்டுனா அப்புறம் பால் காய்ச்சினது ஆரப்பா சாரம் ரெண்டு பேர் வச்சதுக்கு என்ன உயரங்களுக்கு காவாரன்னு சொல்றது. நாளை இந்த இடம் குட்டியனா மந்து வில்லான் எல்லாம் வில்லான் ஃபுல்லா வில்லான். இங்கே இந்த பார்க்கிங் வந்து ஒரு நல்ல ஒரு பிளான் போட்டு பட்டிவா நீட்டாக அடிக்காடி வீட்டுன்ற இதே கருத்து போடும். உங்களோட கையில இருக்கு பார்க்கிங் என்ன வடிவில் வருது. ஒரு வளர்ச்சி தான் ஒன்று அடிக்கும், மற்ற இங்கே தொங்கலான அடிப்போம். ஏன்னா ஏன்னு சொன்னால் இப்போ முன்தொன்னுக்கு அடித்தாலும் வந்து பின்னு வேஸ்ட் ஆகும். அதை விட வந்து பின்னுக்கு ஃபுல்லாக அடித்தாலுமே வந்து ஏதாவது சாமான் வச்சு கொள்ளலாம். பிறகு வேணும்னு சொன்னால் இந்த இந்த பைப்பர் அடிக்கலாம், தொங்கல் வர அடிச்சு விடுவோம் ஃபுல்லாக. இந்த பீங்கான் அடிப்பா இல்லாட்டி தொங்கல் அடிக்கணும். பின்னுக்கு மறைச்ச வர பின்னுக்கு இறக்கி இறக்கணும் பிரச்சனை இல்லை. என்னடா சரியா போறது இல்ல. முன் முகப்பு தானே முக்கியம் நமக்கு. இப்போ எங்களுக்கு நார்மலாக ஒரு 2 வாகனம் விடுறக்கு தான் முன்னு கொண்டு பின்னு கொண்டு அப்படி தான் விடலாம், சைட்டுக்கு விடலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஈவன் சைட்டுக்கு கூட 2 கார் விடலாம் போல. விடலாம் நெருக்கி விடணும். அதுக்கு அக்னி மாதிரி ஒரு டிரைவராக இருந்தால் விடுவாங்க முட்டுப்படாமல். மட்டம் ஓகே அவ்வளோதான் மட்டும் அதுக்கு மேலே பதிக்க முடியாது மேலே ஏற்றி. ஆனால் புதினம் என்னென்னா ஒரு மாரிகாலம் மாதிரி மழை உண்டப்பா. அதுதான் நேற்று மழை இன்றைக்கு மழை. ஆனால் இந்த வானத்தை பார்க்க இந்த இன்றைக்கு மட்டும் பெய்கிற மாதிரி கிடையாது. 2-3 நாள் தொடர்ந்து பெய்கிற மாதிரி தான் நிற்குது. இந்த வானத்தை நீ எப்போ பார்த்த நீ? சரி மாறி மாறிண்டோ முன்னுக்கு எப்படி நினைக்கிறேன்? நான் நினைக்கிறேன் மழை அவருக்கு தான் சாதம். யாருக்கு? ஏன் என்ன சாரத்தை மாற்ற போறாரு எஞ்சார சொல்லிக்கொண்டே இருந்தேன். நல்லா இந்த துப்புராப்பட்டு போச்சு உண்மைக்கா. அதை நாளைக்கு துணிஞ்சு ரங்கி செய்யலாம் பைப்புல உயர்த்திக்கு தானே. அங்கால வேலையை ஒன்றை முடிச்சு கொண்டு இறங்கலாம். நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு திங்கள் வந்தால் ஓடலாம் வேலை. உங்களோட மேல் ரயிலிங் வேலை என்ன டச்சப் முடிஞ்சுதா இல்லை கொஞ்சம் கடை? இப்போ என்ன அப்போ அந்த இது பூட்டி போட்டியோ சிரிக்க அடிச்சு அப்போ குட்டியை சொன்னீங்களா விஷயம்? அந்த அந்த மூடி அவர் மூடி பூட்டி விட்டா நீங்கள் சின்ன பிரசாத வட்டி விடுறாங்க குட்டின்னு. ஏன்னா நீங்கள் அடித்த அப்புறம் ஆக்கள் அடிக்கிறத பறக்கும். நீங்கள் கையால் கீற போறீங்க. இவே ப்ரெஷ்ஷாலையில் அடிக்க போயிடும். என்ன சிலிக்கன் அடிச்சிங்க? ஓ எங்க பிள்ளைண்டி இப்போ தேவையில்லை தேவையில்லைன்னு சொல்லுங்க. இப்போ சாப்பிட்டது நீ அவனா வேலை இல்லைன்னா அதை வேண்டிக்கொண்டு அண்ணா விடுவாங்க கையாசண்ணா தண்டை கையப்பாண்ணா படிக்கல விடுவாங்க. சொல்லிட்டான் பிள்ளைண்டி வேண்டாம் அப்படி சொல்கிறேன். அப்போ அம்மா கிட்ட அதுக்குள்ள பார்க்கிங் போட்டால் ஒரு ரூபாய்க்கு இந்த பிட்ரமினா என்ன செய்கிறாண்டு வானம் வெறுந்தானே வெறுந்தானே. அப்படி வேகங்களை ஃபிட் நிரம்புறத கொஞ்சம் லேட் பண்ணோன்னா இவனை ஜூஸ் பண்ண விட சொன்னா சரி. பாருங்க ஆளுக்கு லீவ் தான் சரி. ஓ குளிக்கிற மாதிரி தண்ணி எழுதி ஊற்றி கொண்டு இப்போ அதுக்குள்ள உண்டு சரிப்பா. அதுதான் இதே ஒரு 6 அடி வரும். நார்மலா அப்படித்தான் அப்படின்னா வரும் 6 அடி கிட்ட வரும். 6 அடி இது நீளம் கூட தான் அப்படின்னா பெரிய வீட்டு நார்மலா இது பெரிய வீட்டு. இந்த துண்டை மறுத்தா வேலை முடிஞ்சு போதா. கவனம் பைப்புல பட்டு விழாதானே.
இப்போ படியாக காட்டுறான்டா கஞ்சி எல்லாத்தையும் இங்கே ஆத்து மம்பட்டி முடிஞ்சு வச்சு அது வந்து என்ன சொல்றது அது நார்மல் தான் அது உடையிற நார்மல் தானே வேற வேணும்னு உடைக்கலாம் நீங்கள் இருக்கிறனா திருப்பி குட்டியை நீட்டாக கொடுக்கும் பாபா ஓ அதான் மாட்டா ஆமா சுண்டை எல்லாம் புள்ள முடியாது அமர்த்தலாம் தானே என்ன பின்ன நீ வாய்ப்பு பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த தம்பிக்கு ஒரு சோடா எக்ஸ்ட்ரா சொல்லுங்க இங்கே வாங்கடா எங்க போனீங்க இங்கே வாங்க மானேனண்டா இப்படி எல்லாம் அந்த வேலைக்கு வந்த வேலை யாரே செய்கிறாங்கண்டா அப்புறம் அவன் வீட்டை நிற்கலாம் அவன் தெரியுமா ஓ தம்பி அறியப்பட்ட நாளுக்கு கதைங்க வணக்கம். இப்போ தண்ணி ஒன்று அடிச்சு போட்டு ரேமர் அடிக்கிறாங்க கொஞ்சமே என்ன தண்ணி அடிச்சோடு தான் கிடக்கு இப்போ மழை மேலே. அது சரி அதான் தண்ணி அடிச்ச விடாக்கு ரேமர் அடிக்க கொஞ்சம் முறாங்க மழைக்கு மேலே அவங்க போடுவாங்க எந்த கதாச்சாரங்களோ அது சரி அதான் அதான் மழையே நம்மளா தண்ணி தானே அது சரி எதிர்பார்க்கல எப்படி ஒரு மழை வரும் சும்மா நீங்க திடீர்னு வருவீங்க நீங்க உங்களோட வேலை படுற மாதிரி போகுது வீட்டை நிப்பாட்டிக்கிற மழையால். அப்போ சரி மம்பட்டி வேலைக்கு வேற கேட்டு ரகமியா தெரியுமா? ஃப்ளட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10-12 அடி கிட்ட வரும் நூலவே நான் குட்டினே முன்னு கொண்டே போட்டுருவேன் வண்டியில் ஏற்ற போறீங்களோ எங்கே கொண்டு வராது இதில் அடிக்கும் அதை விடுங்க அதை விடுங்க அது கிட்ட கட்ட அதை விடுவோம் அந்த புட்டி எடுங்க அந்த மேன்கோல் மூட வேண்டாம் அண்ணா கொஞ்சம் மெல்லா கொத்துங்க. இல்லை இல்லை ஆள் கோத்தும் கோவக்காரன் தான் இல்லை இல்லை மெல்லா கொத்த சொல்கிறேன். கொஞ்சம் அடிக்க விடுங்க சவுளோ அக்னி வேண்டி கூட அக்னி வேண்டி கொடு அண்ணா கொடுங்க அண்ணா கொடுங்க அக்கினி இப்போ நிற்கிற கோவத்துக்கு இப்போ அறிவான் அங்கே போகும் ஒரு தூப்படாத தொம்மண்டே அப்படிதான் அவன் அடிப்பான் மொக்கடி ஓ பார்த்தீங்க உண்மைங்க அவன் அடிப்பான். அவங்க ஆக்கள் சும்மா பார்க்கப்படி ஆக்கள் விவசாயிகளப்பா அது வழக்கம் ஆனா அக்கினி டக்கட்ட கவிதாசில கொடுத்து விட்டுறாயா அப்ப நீ அடியன்றியா இங்க வேற மண் போகாங்கள குப்பை அடியா போகுது சாமான் பேர் ஓ ஆனா என்னதான் நீங்க மண்ணை போட்டாலும் இந்த குப்பை அரியால கிண்ட ஒரு ஆள் இல்லாட்டி இந்த வேலை ஓடாது ஆள் எப்படி எடுக்கண்டு வேற ஆள் குவைத்துல குப்பை அரி கோஸ் முடிச்சடா ஓ டுவாய் அவன் அடிச்சு போடுவான் செல்லாண்ட புள்ளியாண்ட சேப் அடிக்குது. ஆட்டு அக்கினிட்டு ஆளுட்டியோ ஆளுக்கு வயசு மதிக்கல அதான் சொல்றேன் சின்ன புள்ளியாண்டு இப்போ செல்லாண்ட புள்ளியாண்டு சேப் அடிக்கிறேன். ஒரு நீ வயசு மதியம் ஆளுக்கா போனா போதா அக்னி கையா சடிவா பய சொன்ன ஆளுக்கு இப்போ குட்டி என்ன ஆள தம்பி என்ன கூப்பிடுது எவ்வளோ பழக்கத்தில் கூப்பிடுதா சரியா ஜோச்சடி வேணுமெண்டா தலையை அவுக்குறேன்னா அவுக்குறேன் தேவைப்பட்டா ஓ நீ 50க்கு போற ஆனால் ஆள் தம்பி என்ன கூப்பிடுது அப்போ என்ன ஆள் தம்பி என்ன கூப்பிடுது அப்படியா
40 நான் அப்படிதான் நினைக்கிறேன். 43 அப்படிதான் வந்தது. 41 வயசோ அப்போ 51 அது உண்மையாக 41 சரி குட்டி என்னையோட வயசு கூட வந்தோடனே குழந்தை பிள்ளை மேல கிடக்கணும். சரி குறை இப்படி சொல்ல அப்புறம் ஆள் குழம்பிடு வேணாம் ஒரு கொஞ்சம் கூடமே காட்டுது ஓ அதுதான் அது ஒவ்வொரு கொஞ்சம் இளமையா கதையும் கூட அப்போ உசாரா வேலையில் செய்வீங்க நம்மடா 50 வயசு இப்போ உதாரணத்துக்கு இப்போ குட்டியனே வயசு வேண்டாம் டக்குனு மம்பட்டி வேண்டியிருப்பேன் இல்லை கதையெல்லாம் குறைச்சி கேட்கணும் அதான் நாங்கள் ஆளுக்கு ஒரு 23 சொல்லு ஆள் வாண்டிட்டு பாரு மம்பட்டியே இவ்வளோ க்ளீனாக போச்சு பாத்தியே யாருக்கு அவர் குறைச்சாம குழம்பிடும் நோண்டி ஆக்குறாங்க ஒரு கணக்காக குறைக்கும் இந்த புட்டியை கிடைச்சா அப்படியே நீங்க நினைக்கிற மாதிரி இந்த புட்டியை இதுலயே பெறவும் கொஞ்சம் இது பள்ளம் இதுலயே பெறவும் அங்கே தள்ளி பெறவும் இதுலேயே பெற வேண்டிய அங்கே அடிக்காங்க இது பெறவும் இதுலயே பள்ளம் எல்லாம் மழை தண்ணிக்கு நினைஞ்சு வந்தவன் கதை தான் சொல்லி கொண்டு நிற்கிறான்னு இப்போ மக்கள். நீங்களும் வேலை வீட்டில் வேலையண்டு இல்லை சொல்கிறேன். இப்படி நான் ரூம் மட்டும் படம் முடிஞ்சு இல்லை வீட்டில் வேலைன்ற பார்க்குறாங்களுக்கு விளங்கும். ஆனா இந்த இடத்துல துப்புராக்கிட்ட அப்படி அமைப்பாடா பாத்தியா வீடு நம்ம பாடிக்கல இது ஒரு கஞ்சி அதுதான்டா பசி அது கட்டணும் அப்பதான் அந்த என்னண்டு ஒரு முடிவு எடுத்து மழை அதை சாதகமாக்கிட்டு மழை இல்லை கரண்ட்டும் இல்லைன்னா இது தொட்டுக்க மாட்டோம் எங்கட வேலையை பார்த்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி தானே இல்லை நடக்கிறது சும்மா இல்லை தானே இதுக்கு தான் நீங்கள் கூப்பிட்டீங்க. எனக்கு என்ன ஒரு கவலைண்டா மகன் அவர்கிட்ட வேலை முடிச்சு மற்றது இதுல நிக்கிறாக்கள் எல்லாம் சாதாரண ஆக்கள் இல்லை ஆள் 10 வருஷம் கட்டார் ஆள் ஒரு 5-6 வருஷம் எத்தனை வருஷம் ஒன்று 3 நாடா ஓ கொஞ்சம் ஒரே ஹிந்தி மேலே வீமலாப்பா ஓ नहीं क्या है और का बात करो ऐसा नहीं काम करने के लिए आदमी अच्छा है राइट அதான் அப்படி சொல்லணும் பண்டில் தேவையோ அந்த அந்த பக்கத்தால் சுரண்டா தான் சரி ஆளப்ப வேலை விட சரி இல்லை சும்மா இருக்கோ அப்புறம் நான் சும்மா என்ற கதை வந்துடும் ஆனால் மண்டில் விட்டுறேன்டா அப்புறம் சும்மா என்ன கேட்கும் மண் மண்ணுக்குலாம் விட்டுறா சரியாக இருச்சல் இப்போ ஒருத்த நாள் தூக்குறாக்கு போகணும் மக்கள் அகனி முன்பக்கத்தா சாரியா தூக்கினா தான் போகும் கடவுளேனும் முதலாளி தூக்கண்டா முன்னுக்கு இது 2 இதுக்குள்ள அப்புறம் அது தூக்கிட்டு போ சரி இந்த தூக்கிட்டு போ உங்க அம்மா சுண்டல் இது அந்த அந்த மழை கூடின எஃபெக்ட் ஓ ஓ நான் அந்த மண்ணுகள் அப்படி பிறகக்கூடான்னு யோசிச்சதை ஒன்று தனியாக தூக்கி கொண்டு போகிறேன் இனி உருட்ட போறியோ நீங்களும் உருட்டு சரியா நீ எனக்கு வேலை வைக்கிறான்னு இருக்கிறேன் எல்லா பக்கம் ஒரு மாதிரி க்ளீனாக அதான் என்னடாப்பா இஞ்சால சாம்பல் புட்டி இஞ்சாலே புட்டி பாடுடா தானேப்பா பார்த்தீங்களா இதுக்காண்டி தான் அந்த டொப் கோட் அடிக்கக்கூடாது பார்த்தீங்களா விளையாட்டு மண்ணுகள் பிறவை கொள்ள கரைச்சிடலாம் குப்பை அண்டைக்கே அந்த எரிச்சு அது சாம்பலாக தானே அது பிறவி இருக்கும் இதை அள்ளி ஏற்றலாது அவர் சொன்ன பிறவி விட வேண்டியா மண் தானே அந்த இந்த சைட்டுக்கும் கொஞ்சம் பரவத்தான் உத பறையப்படுறதுக்கு மேலுக்கு நல்ல மண் போடணும் குப்பையோ இல்லை அந்த சிரட்டை அதெல்லாம் போட்டு கட்டக்கூடிய மாதிரி உரவேக்கன்னா போட்டு கட்டலாம் சிரட்டை வேக்கில் போட்டால் அது கரையாக கிடக்கும் உறவே கொண்டப்ப வேண்டியோ போட்டு கட்டி போங்க வா அப்பா அடிச்சு அப்பா
அப்பா அப்பா இல்லை அப்பா அப்பா அது இல்லை போட இது வரியா நல்லா அப்பா நண்டு வடியா உண்மையா இவ்வளோ வரும் வேலை முடிச்சாச்சு பெரிய ஒரு நன்றி சொல்லுவோம் இல்லை ஆளை காணல அப்பா நீங்கள் குப்பாரியா மேலே அழுங்க ஒரு வேண்டுவோம் உரப்பை உண்டு இல்லை அந்த 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 கஞ்சல் அல்வமன்றது அல்லையா சோந்தான் நெல்லந்தான் உரப்பை எங்கடா இப்போ கிடக்கு இல்லை இல்லை அந்த உரப்பை இல்லைடா சொல்லி ஒரு புது உரப்பையனா வேண்டி கட்டி போட்டு அப்படியே ஏற்றி விடலாம் அதான் 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 எங்கே உரப்பையா எங்கடா 160 रुपये पूरा है ना बोला अंगड़ा ये ब्रेन ओ बहुत टू का बनेगा बार बार ना बार बहुत आदि पूरा அப்படி எதை போய் இழுத்தணும் இழுத்தணும் ரைட் என்ன மேடமே ஆ ஓ ஓ அந்த மூணு எப்படி அதுல சூமணும் மாத்தல எல்லாத்தையும் ஏத்துமா எல்லாம் தெரியல மூன்று வாங்க நினைக்கிறேன் இதே மாதிரி மேலால இழுத்து விட்டீங்க அப்போ இது கலராகவும் இருக்கும் அந்த அது அந்த மண்ணை வட்டி இதுக்கு உடைச்சது இந்த சைட்டுக்கு ஆ அது இந்த சாயில் சாம்பலை போட்டுட்டு அதான் அது இதடா அது இது அந்த வேறடா பறக்க 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 அது இப்போ மழை பெஞ்ச வடியா மழை இல்லாட்டி பறக்கும் சரியா ஓ ஆனால் மழை பெஞ்சோன்னா உஷான உஷாரா பார்த்தியலோ ஆ உண்மைக்கும் ஆ அதான் 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 உயர்ந்தாரு சின்ன படியிலே மாட்டாண்டு அதான் சின்ன படியிலே பயப்படையக்குள்ள அழகறி அடித்த பெயிண்ட் அது ஒரு பழக்கம் என்ன ஆ நீங்கள் அடிச்சீங்க அந்த அந்த கஞ்சலாக அல்லணும் குப்பவாரியால் கண்டிப்பாக அல்லோம் மான் சொன்னான்டா முழு வேலையை முடிச்சு ஒன்றுச்சால வாரா இல்லை இனி குப்பையில் கட்டி இது உரப்பையில் அங்கே வாசலில் வைக்க தெரியாது இனி இன்ஜனைக்க போட்டு எரிக்கிற வேலை செய்வார் இந்த சப்போர்ட்டிங்க கலந்துனா நாங்கள் இந்த சைடுக்கு மரம் வைக்கலாம் பதமாக அடுக்குது அது நார்மல் நாளில் எடுக்காது மழை பெஞ்ச வழியா வேலையும் இல்லை தானே அதெல்லாம் அதை எடுத்து கொடுக்கு குப்பை இஞ்சடக்கு குப்பை அல்ற பாட்டி
ஆனால் மம்பட்டினை பிடிக்குதாங்க அதான் நான் குட்டின்னு பட் இங்கே பிடிச்சாதான் இங்கே வருமான் உயர்ந்து சொன்னேன் ஆள் உயரம் கூட அப்போ எல்லாரையும் விட இல்லை எங்களை எல்லாரையும் விட ஆள் உயரம் கூட இல்லை அதான் நடக்குது இஞ்சால எனக்கு இஞ்சி ஓ அதான் 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 இதுதான் யோசிச்சேன்னா யார் வந்து சொல்லுமண்டே யோசிச்சேன்னா இந்த மண்ணை பாரு அந்த அந்த மேல் புட்டிய ஓ ஓ எந்த ஓட்டு பைப் போட்டு அடைக்கலே அதான் 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 சரி சரி மற்ற இஞ்சாலோட்டு அடைச்சாச்சு சரி சரியா இந்த குப்பையை அள்ளி வெள்ளம் ஏற்றி விட்டுருக்கலாம் அந்த உரப்பைக்க ஓட்டு போட்டு ஓ கட்டி வச்சுட்டு அடுப்பான் அவன் கொத்துனா கொஞ்சம் பிளத்திக்கணும் ஆக்க கொத்து அப்படித்தான் கொத்துவான் குட்டியா கை செல்லியே பாத்தியல எங்க எங்க அப்ப அந்த உரப்பைக்கு எதை அள்ளி போட்டுருவோம் அடி என்ன என்ன சவலாலே அள்ளி நம்ம அவள் அண்ணி இப்படி ஆள் உங்களோட உசந்தான் அவ்வளோ கஞ்சல் வேண்டாம் கஞ்சல் கஞ்சல் மெஷின் போன அருமை அறியுது இல்லாட்டி எல்லாம் போயிட்டாப்பா இதான் வெள்ளமே கண்டி பார்த்துருக்கலாம் அப்படியே மேலால கஞ்செல்லாம் கிடக்கு இந்த இடம் கிளியர் ஆகிட்டு சப்போர்ட்டிங்க காட்டினா சரி மரம் வைக்க சரி ஜாலி இதை இருக்கும் அதை எரிச்சு போடும் போடும் அது போடும் ஐடியா உரப்பை என்னண்டு அக்னி கண்டவனதுல அதில் ஒரு சொருகி வச்சேன் அதே எடுத்து நான் தான் சொருகி வச்சேன் தேவைப்படுவேன் ஓ எதுவும் தான் இப்போ கிட்டையில் எடுத்தாங்களா இப்போ அந்த யார் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போன 4 பிள்ளையோட சின்ன வீதி அந்த ஏரியா நீங்கள் அது கங்கால டவுனு கிட்ட போகணும் நீங்கள் எந்த ரோட்டப்போ கஜா ரோட்டை நான் அப்படியே டவுனால கஜா ரோட் நேருக்கு ரயில்வே ட்ராக் ரயில்வே கங்கால் அப்படி நேரம் வருது அதுக்கு பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் அந்த ஏரியா சரி சரி இனி வட்டி பெறவங்க இந்த புட்டியை வட்டி அந்த சைட்டை போட்டு சரி அண்ணா நீ இந்த புட்டியோட உடைங்க இந்த புட்டியோட ஸ்டார்ட்ல இருந்து உங்களோட வீடியோ அம்மா பார்க்குறோம் அம்மா பார்க்குறோம் எங்கட கூட வயதானாக்கள் தான் இப்போ பார்க்குறது நானும் பார்க்குறது நீங்களே சின்ன சின்ன துண்டுகள் அப்படி இப்படி பார்ப்பியல் அந்த பைப்பை கொடுத்து இடையில ஒரு வீடியோ ஒன்று போட்டீங்க எது 16 வயசு பிள்ளை வந்து ஐஃபோன் காய்ச்சி போட்டு ரைட் அந்த 16 வயசு படிக்கணும் ஃபேஸ்புக்கில் அந்த என்ன அது சவரத்துன்ற நகையை கலவரத்து ஐஃபோன் வாங்கி கொடுத்தேன் அந்த வீடியோ நம்ம பெரேக்கஞ்ச மோனி பார்த்துட்டோம்
மானை கூட தான் சரி தூக்கி வைக்கிறதோ எங்கே இப்போ கவியாஸ் தூக்கும்பா இல்ல இது என்னன்னா ஆள்கிட்ட நோக்க நினையக்கூடாது அவ்வளோங்களே நினைஞ்சா சிக்க வாங்கக்கூடாது அதுக்கு சொல்லி கொண்டு இல்லை சரிங்க இல்லை இல்லை இந்த புட்டி தட்டுற அதுக்கா இதை அப்படியே இஞ்சி இறக்கி விடுவோம் இல்லை அப்படியே சரிச்சு அதில் அப்படியே சைடு போட்டாங்க இல்ல குட்டியண்ணா நிட்டி போட்டு எந்த பாட்டுக்கு சரி பாப்போம் நிமித்து சேதம் ராஞ்சதா சரி இதுக்குள்ள போட்டுடா சரி எந்த பாட்டுக்கு சரிப்பா அடி அடி அப்பா இது கொஞ்சம் முடியும் அங்க முடிங்க அப்படியே கிடத்தி விடுங்க ஆளை பிள்ளைய கிடத்தியும் கொத்த வருதுடாப்பா ஏதோ கஞ்சர் மம்பட்டி ஆடுதாப்பா இங்கே நம்ம நேரே ஓத்துனா சைட்டுக்கு போ ரூ ஆள்பா குப்பை நினைக்கக்கூடாது நினைக்குது வேறு எப்படி மனசன் உள்ள வருவான் கவியாஸ் கேட்டோம் கொடுங்க மாம்பட்டி மிஸ்ஸஸ் வாங்கிக்கிறா அந்த சைட்டு தான் போடுவோமா டாய்லெட்டு பின்னு கிடக்கிற புட்டி இந்த சைட் புட்டி கொண்டு எடுக்கலாம் அந்த அந்த நாளை கரடி போட்டு தட்டிடுவோம் அந்த சப்போர்ட்டிங் பைப் நிற்கிற அடியாக விட்டுருக்கு இந்த மழை விட்டுருந்தா மாற்றிடுவோம் அங்காங்களுக்கு வாங்க சார் தம்பி அங்கே புளிய மரத்துக்கு அங்கே ஒரு எரியிற சாமான் இந்த சாம்பரி தங்கம் தான் அவ்வளோ எரிக்கிற சாமான் அங்கே இந்த மண் கொஞ்சம் அந்த அத்தி வேற கரையை போனால் இல்லை அவட தண்ணிக்கு இப்போ வருதோ இப்போ வந்து அங்கே குப்பையை எழுத்தும் அள்ளி போடும் உரப்பேடா 2 வகை ஏரியா கிளியர் 2ஓட அது சிக்கல் அதை தட்டி குட்டின்னா அப்படியே பின்னுக்கு அந்த பைப்புக்கும் மேலே போட்டு வச்சது அது தெரியும் அதைத்தா கீழே ஏற்றதோ இல்லை மேலுக்கு ஏற்றிடலாம் இந்த மாவுளி வேறு அடிக்கல கூட்ட வேற இல்லை இந்த டைம் பார்த்து ஓ நீங்கள் இந்த ஏரியா விட்டு போட்டு நீங்கள் நாளை செகண்ட் கூட ஏற்றி போட்டீங்களோ இல்லாடம் ஓ இல்லை அந்த இது பீமின்ற பெயிண்ட் ஏற்றியாச்சு ராவல் கோட் அப்போ அங்கே அந்த சைட் கட் பண்ணல அந்த மேல் பீமின்ற இங்கே சைட் அந்த டவுன் பைப் வருது இல்லோ அது இந்த சைட்டை பேங்க அதான் கட் பண்ணுற வேலை பண்ணுது மழை வந்துட்டு மற்ற குட்டியாக நேற்று பார்த்து நான் இந்த மேல் பீமின்ற மேல் பக்கம் இருக்குல்லோ அது நீங்கள் அந்த அடிச்சுட்டு போன மழை பெஞ்சானே ஒரு சொட்டு கலண்ட மேய கிடந்தா அது இருக்கா பார்த்து அது அந்த மழை பெஞ்சா வச்சு நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் நாளை இது கலட்டுவோம் சும்மா டக்குன்னு கலட்டிட்டு சொன்னா மற்ற சாரத்தை கண்டபடி கலட்டிடலாம் பார்த்தா கலட்டோம் பார்த்தா கலட்டோம் இல்லை முடிய வரைக்கும் உங்களை கூப்பிட்டு காட்டுவேன் இல்லை அதான் விடாம ஓகே படம் முடிஞ்சு துக்க போட்டு விட்டா சரி எது அந்த புட்டி மட்டும் தான் கிடக்கும் இல்லை இதுக்கு ஒரு கட்டோம்டா ஆக்களை பிடிச்சிருக்கா இல்லை அதுக்கு எப்படி அதுக்கு மண் போடுதான் தண்ணி நிற்கிறது மண் இழுத்துருவோம் கொஞ்சம் மண் அழுத்துவோம் மண்ணை கொஞ்சம் எழுத்து விட்டியாது
ஆள்கிட்ட பேர் உசன் மிருசுலண்டு. ஏன் அவரை அடிச்சு கொடுத்துருக்கியா? ஆள் சும்மா குப்பை தூக்கிங்க ஒரு கையால தூக்கி போட்டு விட்டியா. அதான் நாலு கயன் நான் சொல்லிக்கணும்டா முதல்ல. அந்த மம்பட்டி எடுங்க போங்க. அந்த குட்டி என்ன போட்டேன் கிளு போட்ட சரி. அப்படி போட்டு தண்டை வந்துடும். ரைட் அப்படியே கிளப்ப வரும். இந்த வந்துட்டு புதுக்கு மடத்தில் வெயிட் பண்ணுது வந்துட்டு. ரைட் இதுதான் தங்கம். என்ன மடக்கல வருது இஞ்சான வருதுங்க கம்பி கிடக்கும் இங்க போட்டுக்குள்ள இங்க விடங்க வருதுங்க. இல்லை அப்படியே மழைங்க சொல்றேன் இதுல ஓட்ட போகுதா நான் மண்ணை கொஞ்சம் மழைங்க சொல்றேன். இது இப்படி எடுத்து வராதுங்க கொஞ்சம் இந்த சைடு இந்த மண்ணையும் வலிச்சு இந்த மண்ணையும் வலிங்க சொல்றேன். அதை நீ வேண்டி வழியா சொல்லாம நிறைய பேர் நிக்க புத்து எடுக்காது. அது சரி. ஏன்னா இப்போ நீ எடுக்கும் அவ்வளோ வராது கொடு. இல்லை இது மறுபடியும் அகலம் அதுக்கு போகாது. இப்போ நீங்கள் மடத்தில் வேணுமென்ற சாமான் சும்மா வந்துட்டு பார்த்தீங்களா நீ இங்கே உஷாரம் எடுக்குது அப்புறம் என்ன சாமான் எடுக்குது அப்புறம் என்ன பெரும் பெரும் அங்கே வந்துட்டு அப்புறம் என்ன காலர்றாங்க இஞ்சால அப்படி நீளத்து வராது. சைட் மடுக்கதே இல்லை. நீங்கள் உஷான் ஒயில போடுங்க அல்ல வாங்க போடுங்க போடுங்க பாடா போடுங்க. மஞ்சள் சொக்கு போயிடும். ரைட் அவ்வளோதான். இன்னும் அடுத்த குத்து குழம்பு அடுத்த குத்துக்கும் முழம்பு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருக்கும். தள்ள நீ எங்கால கல்லோண்டு வச்சு கிளப்பினா சரி. அப்படியே சைட்டாக கிளப்பி கொண்டு போகணும். சைட் போருக்கு போடுங்க சொன்னா. சைட் போருக்கு அப்படியே சைட் போருக்கு இல்லை நீங்கள் போட்டால் சரி சரிச்சு போடுங்க. அப்படிதான் இப்படி இந்த வருது வராண்ட வருது இந்த வருது வேறு இந்த வந்துட்டு புரியன இந்த வந்துட்டு கவனம் எல்லாம் கையை கொண்டு வரும். இந்த வந்துட்டு கவனம் கை ரைட் அப்படி கையை நான் கூப்பிடுங்க. ஆள்கிட்ட கை விட நல்லா கீழே போகுது. இனி மிஸ்டர் சுமன் ஜமாலி பேர் கொஞ்சம் பாருங்க. ரைட் அப்படி எதுவும் ஓடியும். ரைட் அவ்வளோதான் படம் அதான் அதாக்க விட ஓடியும் அப்படியே. ரைட் புது பைப் கவனம் கட்டு. அப்படியே பாதியில வந்துட்டு சாமான் அது சரி. இதை மூடி வச்சது. கவனம் அங்கே அப்படி அத்தி ரைட் சரி. அதான் ரைட் படம் முடிஞ்சு. அதான் இந்த பைப்புக்கு போட்டு வச்சு
முடிஞ்சோ ரைட் ப்ளீஸ் ரைட் இது கூட கிடையாண்டா அது அதான் சப்போர்ட்டிங் பைப் கலட்டும் சின்ன வீராணி ரைட் பெட்டியா பலகட பையன மகளுக்கு பாய் சொல்லி அனுப்பிவிடும் நன்றி அப்போ என்ன வீட்டை வேணும் வேண்டி 5 நாள் ஆச்சு நான் போய் 5 நாளா உங்கள்கிட்டங்க சரி சரி போஸ் என்ன பலகட பையில நன்றியா பெரிய உதவியா சந்தோஷம் போயிட்டாங்க திங்கக்கிழமை சந்திப்போமா நன்றியா பெரிய உதவியா சந்தோஷம் போயிட்டாங்க திங்கக்கிழமை சந்திப்போமா எங்க உசன் அண்ணாங்க ஆள் பதுக்கிட்ட என்னண்டே தம்பி கவனா போயிட்டாங்க திங்கக்கிழமை சந்திப்போம் அதான் ஓகே அப்போ வேலையெல்லாம் முடிஞ்சது உண்மையிலேயே வந்து அண்ணாக்களை எல்லாருக்குமே நன்றி சொல்லுவோம் பெரிய ஒரு விஷயம் இன்றைக்கு வந்துட்டு நிறைவாயிட்டு என்னப்பா பெரிய வேலையே உண்டேண்ணா பின்னேண்ணா அதுதான் உண்மை கதை ஒரு ஃபேக்டரி இருந்த கலையை அதெல்லாம் அனுப்பியாச்சு அந்த உரப்பையும் எல்லாம் எடுத்து அனுப்பிக்கலாம் பரவாயில்லையே என்ன இந்த மாவட்ட நாங்கள் கீழே போட்டுக்கலாம் மாவல் துண்டானே அது பிரச்சனை இல்லை ஒரு கைக்கு சும்மா கீழே போட்டு அமர்த்தி விடமே அதெல்லாம் நொறுங்கி போடும் அது பிரச்சனை அதை போட்டலாம் பிரச்சனை எங்களுக்கு மெயினாக அந்த ஜிப்சத்தின் கழிவுகள் அதுகள் எல்லாம் ஏற்றியா தான் கொஞ்சம் அதான் கல்ல மற்றப்ப அந்த சைட்டுக்கு அந்த அந்த இந்த இப்படி கட்டுறேன்டா அது போகணும் அதுக்கும் போகணும் அதுக்கும் போகணும் அதுக்கும் போகணும் எல்லாத்துக்கும் போகணும் கட்டி தான் போகணும் கல் வந்து அதுக்குள்ள இருக்கு ஓ கல்லு கூட நியாயமா குடியினே கட்டு கல்வி கலக்கி சரி அப்போ ஓகே சந்தோஷம் நன்றி நன்றி சரி முடிச்சுக்கணும் வெளியில போயில தானே வந்து வீட்டு வேலையோட கரண்டும் இல்லை பெய்து அதை விட மழையும் பெய்து பண்ணணும் அதான் மழையும் பெஞ்ச உடனே எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சாச்சு அப்போ இன்றைக்கு இதுதான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.